वहीं तमिलनाडु में तिरुवल्लूर जिले का नसरतपेट का यमुनानगर इलाका चक्रवात मिंचों के बाद पैदा हुए हालात से अभी तक जूझ रहा है। देखिए रिपोर्ट। तमिलनाडु में तिरुवल्लूर जिले का नसरपेट का यमुनानगर इलाका चक्रवात मिंचों के बाद पैदा हुए हालात से अभी तक जूझ रहा है। 500 से ज्यादा घर और उनमें रह रहे करीब 3000 लोग जमा हुए बारिश के पानी से परेशान हैं। एक सप्ताह होने के बाद भी उन तक बुनियादी सामान नहीं पहुंच पा रहा है। நாங்க இந்த தண்ணியில 10 நாளா கஷ்டப்படுறோம். எதுனா வாங்க தந்தா கூட போக முடியல, வர முடியல. ஜென்ஸுங்க தான் போறாங்க. அதுவும் இந்த தர்மாக்கோல்ல போறாங்க. கீழே வீந்து ஏந்து போறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த தண்ணி கொஞ்சம் சீக்கிரமா வெடி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அதிகாரிகள்லாம் வந்து பார்க்குறாங்க, போறாங்க, வராங்க, செய்றாங்க. இருந்தாலும் சீக்கிரமா வெடியில இந்த தண்ணி। परिवहन का कोई साधन न होने की वजह से अब माता पिता अपने बच्चों को स्कूल छोड़ने के लिए नाव का सहारा ले रहे हैं। लोगों का कहना है कि इलाके में पानी की निकासी के लिए अच्छे इंतजाम होने चाहिए। ஸ்கூல் பசங்களாம் இப்போ தான் ஸ்கூல் திறந்து லீவ் விட்டுருந்தாங்க. திங்கக்கிழமை தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுனால ஸ்கூல் பசங்களாம் இந்த போட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. போட்டில் போயிட்டு வரணும். உயிரை கையில் பிடிச்சி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். சரிங்களா? இதுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னு கேட்டால், இது வந்து மழைநீர் வடிகால் மட்டும்தான் எங்களுக்கு நிரந்தர தீர்வு. அப்படி இல்லைன்னா நாங்கள் வருஷம் வருஷம் உங்களால் இதே மாதிரி கோரிக்கை வைக்கணும். வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க. இது தீர்வே கிடையாது। बाढ़ के पानी को निकालने के लिए इलाके के लोग लगातार अफसरों से गुहार लगा रहे हैं, लेकिन उनकी सुनने वाला कोई नहीं है। ஒரு 11-12 பேருக்கு மேலே இந்த இடத்துல இருந்து இதில் வரை எல்லாம் இருக்கிறோம். 11-12 பேருக்கு மேலே இருக்கிறோம். பிளைண்டு, கால் இல்லாத ஒருத்தர் இருக்கிறாரு. எல்லாரும் இதில் தான் நடந்து போகிற இதில் தான் வரோம். எங்களால் வந்து ஸ்டிக்கு போட்டால் தான் நடக்க முடியும். அந்த ஸ்டிக்கு போட்டுன்னு போகிறதுக்கே வழியில் பள்ளம் எது, மேடு எது, வழி எது, இப்போ காவா எது, எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் கூட ஏதோ வரக்குறை கண்ணு தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால அப்படியே கூட்டின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க। இதுவரை எந்த தமிழ்நாடு அரசுல இருந்து சரி, யாரும் சரி, இதுவரை எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், தலைவர் யாருமே வந்து பார்க்கல. எங்களுக்குன்னு எதுவும் செய்யறது இல்லை। இந்த இது தண்ணினால எங்களால் சாப்பிட முடியல. எங்கள் அப்பா வந்து பிளைண்டு, ரொம்பவே கஷ்டப்படுறோம் நாங்கள். அதனால் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி விட சொல்லுங்கள் அங்கிள். ஆனால் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. ஒரே நாற்று அடிக்குது, உள்ளெல்லாம் ரொம்ப கொசு வருது, ஒரே இது கப் அடிக்குது. ஸ்கூலுக்கு கூட எங்களால் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் எடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கு। स्थानीय प्रशासन का कहना है कि वो लोगों की मदद कर रहा है। वहीं लोगों की दलील है कि पानी की वजह से मदद उन तक पहुंच ही नहीं पा रही है।